வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்களோட ஃபேவரட் சப்ஸ்கிரைபரான ராகப்பிரியா குமார் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பாகுபலி குரோனா பிளஸ் சீசன் 1 அனிமேட்டட் வெப் சீரிஸை தான் நம்ம பார்க்க போறோம். மகிழ்வதி ராஜ்யத்தை நம்ம ராஜமாதா சிவகாமியும் சிறப்பா ஆட்சி செய்துட்டு வந்தாங்க. அவரோட பெரிய ஆயுதமே நம்ம கட்டப்பா தான். அவர் சிறந்த வீரர் மட்டும் இல்லாம அவரோட விசுவாசியும் கூட. நரேந்திர பாகுபலி நம்ம மகிழ்வதியோட எதிரிகளை அழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரோட சகோதரர் பல்வாள் தேவரோ கட்டப்பா மூலமா அவர் முதுகுல குத்தி கொன்னுறாரு. இது மூலமா நம்ம மகிழ்வதியோட சிம்மாசனத்துக்கும் வந்துடுறாரு. என்னதான் அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் மக்களோட மனதுல நீங்கா இடம் பிடிச்சவர் நம்ம அமரேந்திர பாகுபலி தான். பல வருஷம் கழிச்சு நம்ம அமரேந்திர பாகுபலியோட மகன் மகேந்திர பாகுபலியோ தான் அப்பாவை கொன்னவரை கொன்னு பணி தீர்த்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மகிழ்மதிக்கு பொற்காலம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி இன்னொரு கதையும் இருக்கு. நம்ம அமரேந்திர பாகுபலி மகிழ்மதியை பாதுகாத்துட்டு இருக்கும் போது நிறைய இன்னல்களை சந்திச்சாரு. அதை அவர் எப்படி கடந்து வந்தாரு தான் இந்த கதை. இப்ப வெப் சீரிஸ்குள்ள போலாம் வாங்க. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ராஜமாதா, அமரேந்திர பாகுபலி, பல்வாள் தேவன், கட்டப்பா இந்த 4 பேரும் சபையில இருக்கும் போது அங்க கருட ராஜ்யத்தை சேர்ந்தவங்க வராங்க. தீர்த்த யாத்திரைக்காக போன அவங்க மக்களோ பூஜைக்காக கந்தர்வ மலையில இருக்கிற தங்கத்தால செஞ்ச கருட சிலையை எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. இந்த பூஜையோ ராஜ்யத்துக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்கன்னு சொல்றாங்க. போனவங்க திரும்ப வராதனால அங்க போய் நாங்க பார்க்கும்போது எங்களோட அப்பவி மக்கள் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மகிழ்மதியை சேர்ந்த இந்த வாளும் கிடைச்சதாகவும் சொல்றாங்க. அதனால நீங்க தான் அந்த தங்கத்தால செஞ்ச கருடு சிலையை எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அதை நாளைக்கு காலையிலக்குள்ள நீங்க கொடுக்கலனா உங்க ராஜ்யத்து மேல போர் தொடுப்போம்னு சொல்லிட்டு கருட ராஜ்யத்தை சேர்ந்தவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. இதனால பல்வாள் தேவரோ அவங்க போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போர் தொடுக்கலான்னு சொல்றாரு. ஆனா அமரேந்திர பாகுபலியோ வீரன் எப்பொழுதும் போர்க்களத்துல வாழை விட்டுட்டு வரமாட்டான். அதனால யாரோ பிளான் பண்ணி அந்த வாழை அங்க போட்டு நம்ம 2 ராஜ்யத்துக்கும் போர் வர்றதுக்காகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் ராஜமாதாவோ நம்ம பல்வாள் தேவர்கிட்ட நைட்டுக்குள்ள நம்ம இடத்த விட்டு அவங்கள போக சொல்லிடு, அதையும் மீறி போர் தொடுக்கிறோம்னு சொன்னாங்கன்னா நம்மளும் அவங்களை எதிர்த்து போர் தொடுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அமரேந்திர பாகுபலியோ நான் அந்த கரடி சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு சொல்றதுனால ராஜமாதாவோ காலையில வரைக்கும் உனக்கு நேரம் தரேன், அதை தாண்டிடுச்சுன்னா நாங்க நிச்சயமா எதிர்த்து போர் தொடுப்போம்னு சொல்றாங்க. அமரேந்திர பாகுபலியோ நம்ம 2 ராசியும் மோதிக்கிறதுல யாருக்கு பலன் இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது அது காலக்கையர்களை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க பார்த்தா காலக்கைய தலைவர் கையில தான் அந்த கருட சிலை இருக்கு. இதனால அமரேந்திர பாகுபலியோ அவங்களோட படை வீரர்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு காலக்கையனோட தலைவரோட கையே வெட்டி அந்த கருட சிலையை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற நதிக்குள்ள குதிக்கிறாரு. சிலையோட அவர் நதியில நீட்டி போயிட்டு இருக்கும் போது நம்ம காலத்தைய படை வீரர்கள் அம்பு மூலமா தாக்குறாங்க. அதுல 2 அம்போ நம்ம அமரேந்திர பாகுபலியோட கையிலையும் முதுகிலையும் பாஞ்சிருது. 3வது அம்பை விஷ தடவி அவர் மேல தாக்குறதுக்கு முன்னாடியே நதிக்கு அந்த கரையில இருக்கிற நம்ம கட்டப்பாவோ அந்த படை வீரரை அம்பு மூலமாவே தாக்கி கொன்னுறாரு. இதுக்கப்புறம் கட்டப்பாவோட படை வீரர்களோ அம்பு மலையே அவங்க மேல பொழிய நம்ம காலக்கைய படை வீரர்கள் பயந்து ஓடி போயிடுறாங்க. இதனால சிலையோட நீந்தி வர நம்ம அமரேந்திர பாகுபலிய காலக்கைய கிட்ட இருந்து நம்ம கட்டப்பா காப்பாத்திடுறாரு. காலையில ஆயும் நம்ம அமரேந்திர பாகுபலி வராதனால ராஜமாதாவோ வெளியே இருக்கிற நம்ம கருட ராஜ்ய ஆட்களை உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப அங்க வர நம்ம அமரேந்திர பாகுபலியோ அவர் கையில இருக்க கருட சிலைய நம்ம கருட ராஜ்ய இளவரசு கிட்ட கொடுத்துட்டு இது காலக்கையந்தோட வேலைன்னு சொல்றாரு. இதனால கருட இளவரசரோ நம்ம ராஜமாதா கிட்ட உங்களை தப்பா சந்தேகப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், இனிமேல நம்ம நட்புறவோட இருப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம அமரேந்திர பாகுபலியோ கட்டப்பா கிட்ட காலக்கையர்கள் சண்டை போட மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு இந்த மாதிரி புத்திசாலித்தனமா யோசிக்க தெரியாது, அதனால யாரோ இவங்க பின்னாடி இருந்தா வேலை செஞ்சிருக்காங்கன்னு சந்தேகப்படுறாரு. அந்த நேரத்துல இவங்க படை வீரர் ஒருத்தரோ ஓடி வந்து மேற்கு பகுதியை எதிரிய குரூப் தாக்கிட்டு இருக்காங்க, அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து போயிட்டதா சொல்றாரு. உடனே அந்த இடத்துக்கு இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. முதல்ல அந்த இடத்துக்கு படை வீரர்களோட குதிரையில வந்து சேர்ற நம்ம பல்வாள் தேவனும் கட்டப்பனும் அந்த வயசானவங்க தான் இறந்து கிடக்குறாங்க, மத்தவங்க எங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப எதிரி படை வீரர் ஒருத்தர் குதிரையில இருந்து அங்க வேகமா ஓட அவரை பின்தொடர்ந்து நம்ம பல்வாள் தேவர் படைகளை கூட்டிட்டு போறாரு. அப்ப திடீர்னு எதிரி படைகள் நம்ம பல்வாள் தேவரையும் அவங்க படை வீரர்களையும் தாக்க படை வீரர்கள் அதுல இறந்து போயிடுறாங்க. பல்வாள் தேவர் மட்டும் குதிரையில இருந்து தவறி கீழே விழுந்துடுறாரு. பின்னாடி படை வீரர்களோட வர நம்ம கட்டப்பாவோ மன்னரை பாதுகாக்க சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அப்ப எதிரி படை
படைத்தலைவரோ நம்ம கட்டப்பாவை தாக்க 2 ஆண்களை அனுப்ப குதிரையில வர நம்ம கட்டப்பாவோ கீழே குதிச்சு அந்த 2 பேரையும் தாக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. முன்னாடி நிக்கிறது நம்ம கட்டப்பான்னு தெரிஞ்சுக்கிட்ட எதிரி படைத்தலைவரோ இவன மாதிரி ஒரு வீரன் கூட தான் நான் மோதணும்னு சொல்லிட்டு அவரும் மோதுறதுக்காக ரெடியா நிக்கிறாரு. அப்ப கட்டப்பாவோ நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப எதிரி படை வீரர்ல ஒருத்தரோ இவர் தான் ரக்த தேவா, இவரை காண தூதர்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் நிறைய ராஜ்யத்தை அடிப்பணியா வச்சிருக்காரு, அடுத்தது நீங்க தான் சொல்றாரு. கட்டப்பாவோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்ல அப்ப நம்ம 2 பேரும் மோதி முடிவு பண்ணலான்னு சொல்லி 2 பேருமே மோதுறாங்க. அப்ப காலத்தூதனோ நம்ம கட்டப்பனோட வாழையே உடைச்சு அவர் கழுத்திலேயே கத்திய வைக்கிறாரு. ஆனா சிரிச்சுக்கிட்டே கட்டப்பாவோ இதுவும் என்னோட பிளான் தான், கொஞ்சம் அங்க பாரு கண்ணான்னு சொல்றாரு. அங்க நம்ம அமரேந்திர பாகுபலியோ படை வீரர்களோட வந்து நிக்கிறாரு. இதனால காலத்தூதனோ நம்ம கட்டப்பாவை தள்ளி விட்டுட்டு நம்ம படை வீரர்களும் சலச்சவங்க கிடையாது, அவங்கள எதிர்த்து தாக்க சொல்றாரு. அப்ப அவங்களோட பீரங்கி வண்டி வருது. அந்த வண்டியோ நெருப்பு பாறைகளை தூக்கி தொடர்ந்து எரியறதுனால நம்ம பாகுபலியோட படை வீரர்கள் நிறைய பேர் இறந்து போறது மட்டும் இல்லாம நிறைய பேர் காயமும் அடைகிறாங்க. இதனால பாகுபலியோ ஒரு பெரிய பாறையை தூக்கி அந்த பீரங்கி வண்டி மேல போட அது நொறுங்கி போகுது. நம்ம பாகுபலியோ காயமடைந்த வீரர்களை மறுபடியும் ராஜ்யத்துக்கு அனுப்பிட்டு இவர் மட்டும் தனியா எதிரியின் குரூப் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இன்னொரு பீரங்கி வண்டி வரத பாக்குற பாகுபலியோ அந்த வண்டி மேல ஏறி அதை ஏற்கிற ஒரு ஆளை தூக்கி வெளியே எறிகிறாரு. அந்த பீரங்கியோ நெருப்பு கக்கிற வண்டின்றதுனால அதன் மூலமாவே எதிரி வீரர்கள் எல்லாத்தையும் எரிச்சு விடுறாரு. இத பாக்குற நம்ம காலத்தூதரோ அந்த வண்டியை நோக்கி அவரோட வாளை எறிகிறாரு. அந்த வாளோ அந்த வண்டியில குத்தி பிளவுபட இத பார்த்த உடனே நம்ம பாகுபலி கீழே குதிச்சிடுறாரு. அப்படி இருந்தும் அந்த பிளவுபட்ட இடத்துல இருந்து நெருப்பு குழம்புகள் வடிச்சு அவரை நோக்கி வருது. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. போர்க்களத்துல இருந்து மறுபடியும் ராஜ்யத்துக்கு வர நம்ம கட்டப்பாவும் பல்வாள் தேவனும் எதிரிகளும் நம்மளோட பலமான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. இதனால நம்ம பாகுபலியோட உடலும் முழுசா எரிஞ்சு அவர் இறந்து போயிட்டதா சொல்றாரு. இத கேக்குற நம்ம ராஜமாதாவோ நம்ம கட்டப்பாவை பார்த்து நீ தான் இந்த நாட்டுக்கே குற்றவாளி, நீ முன்னாடியே எதிரிகளோட பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும், இதனால என் பையனையே நான் இழந்துட்டதா சொல்றாங்க. உடனே கட்டப்பாவோ எனக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா ராஜமாதாவோ இனிமேல நீ இந்த ராஜ்யத்திலேயே இருக்க வேணாம்னு சொல்லி நாட்டை விட்டே வெளியே அனுப்பிடுறாங்க. அப்ப நம்ம ராஜமாதா சபையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம பாகுபலி வர மாதிரி தெரியுது. பார்த்தா அது நம்ம பல்வான் தேவன் தான். அப்ப சபையில இருக்கிற படை வீரர்களோ மறுபடியும் நம்ம எதிர்கிட்ட தோத்து போயிட்டோம், இந்நேரத்துல கட்டப்பா இருந்தா நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப ராஜமாதாவோ மறுபடியும் அவரோட பேரை இந்த சபையில சொல்லவே வேண்டாம், நிச்சயமா நீங்க அவங்களோட திறமசாலிக்கு தான், நம்மளுக்கு நேரம் கம்மியா இருக்கு, அதனால எதிரிகளை வீழ்த்துறதுக்கான வழியை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இங்க பல்வாள் தேவனும் அவங்க அப்பா கிட்ட நம்ம பாகுபலியை என்னோட கையாலேயே கொண்டு இந்த சிம்மாசனத்தை அடையலாம்னு நினைச்சேன், ஆனா மக்கள் மனசுல நிரந்தர இடத்தை பிடிச்ச அவனை நான் எப்படி கொள்ள முடியும்னு சொல்றாரு. இங்க ஒரு இடத்துல நம்ம காலத்தோட படை வீரர்களும் மக்களை அடிமையாக்கி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதுல வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு பெரியவருக்கோ தாக்கம் எடுக்கிறதுனால தண்ணி கேட்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற படை வீரரோ அவரை சவுக்காலேயே முத்துகளை அடிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம இறந்து போயிட்டதா நினைச்ச பாகுபலியோ அங்க வர அந்த படை வீரரோட கழுத்தை பிடிச்சி இறுக்கி தூக்கி வீசிடுறாரு. உடனே அந்த பெரியவரோ அவனை நீ கொன்னதுனால உன்னையும் கொன்றுவாங்க, அதனால இங்கிருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பாகுபலியோ உங்க எல்லாத்தையும் இங்கிருந்து வீக்காம நான் போக மாட்டேன்னு சொல்லி அவர் கூடயே நிக்கிறாரு. இப்ப மத்த படை வீரர்களோ நம்ம பாகுபலியை தாக்குறதுக்காக அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் 1 முடிச்சிடுறாங்க. எபிசோட் 2 ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சரக்கரையில 3 பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சரக்கரையை நடத்துறோட பொண்ணு ரொம்ப அழகா இருக்கிறதுனால அந்த பொண்ணை எங்க கூடயே கூட்டு போறோம்னு சொல்லி அந்த பொண்ணை வற்புறுத்துறாங்க. அப்ப அந்த கடையிலேயே போதையில படுத்து தூங்கிட்டு இருக்க நம்ம கட்டப்பாவோட கொரட்டு சத்தம் இவங்க 3 பேரையும் டிஸ்டர்ப் பண்றதுனால ஒரு சரக்கு பானையை தூக்கி அவரோட தலையிலேயே அடிச்சிடுறாங்க. இதனால எந்திரிச்சு வர நம்ம கட்டப்பாவோ அந்த 3 பேரையும் அடிச்சு போட்டது மட்டும் இல்லாம அவங்க ஜட்டியோட நிக்க வச்சு 3 பேருக்கும் கயிறு கட்டி அங்கிருந்து நடக்க விட்டுறாரு. அங்கிருந்து கட்டப்பா கிளம்பி போகும்போது அந்த கடை ஓனரோ நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயும் போக வேணாம், அங்க தங்கறதுக்கு இடமோ சாப்பாடு நானே தரேன், ஏன் கூடயும் இருந்துக்குங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா கட்டப்பாவோ நான் ராஜா ராணிக்கே சேவை பண்ணுவேன், உனக்கு அடிமையா இருக்கணும்னா நீ கோலத்தனத்தை விட்டு உனக்காக நீ சண்டை போடுறதுக்கு கத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம கட்டப்பாவை பத்தி அந்த கடை ஓனரோ
நம்ம காலத்தூதரோட படை வீரர்கிட்ட சொல்றாரு. இதனால போதையில ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்க நம்ம கட்டப்பாவை அந்த கடம்போனரும் அந்த படை வீரரும் சேர்ந்து தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க காலத்தூதரோட படை வீரர்கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம பாகுபலிய அவர் கையிலேயே கயிறை கட்டி ஒரு குச்சில 10 நாளைக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவர் கயிறை வெட்டிட்டு அவரை இறக்கும் போது ஒரு படை வீரர் மேலேயே விழுந்துடுறாரு. எந்திரிச்சு அவரை எட்டி உதைக்கும் போது அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால அந்த படை வீரரோ இன்னிலிருந்து அவனுக்கு சாப்பாடு தண்ணி கொடுங்க, நாளையிலிருந்து அவன் வேலை செய்யறத பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு சிறையில இருக்கிற பாகுபலிக்கு அவர் காப்பாத்தின அந்த பெரியவரோ அவரோட சாப்பாட்டை அவருக்கு கொடுக்க அவர் மயக்கத்துல இருந்து எந்திக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தரோ நம்ம எல்லாருமே இங்க அடிமைகளை தான் இருக்கோம், கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு பாகுபலியோ எண்ணிக்கையில அவங்களோட நம்ம அதிகமா தான் இருக்கோம், நம்ம சேர்ந்து அவங்கள தாக்குனா இங்கிருந்து தப்பிச்சிடலான்னு சொன்னாங்க. உடனே அவரோ நம்ம கிட்ட எந்த ஆயுதங்களும் கிடையாது, அவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல அதை நான் பாத்துக்கிறேன்னு பாகுபலி சொல்றாரு. அடுத்த நாள் பாகுபலி கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த படை வீரர் ஒருத்தரோ அவர்கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு. இவர் எடுத்துட்டு போய் கொடுக்க அவர் குடிச்சிட்டு மீதி தண்ணிய நம்ம பாகுபலிக்கு கொடுக்காம அதை கீழே ஊத்திட்டு பானையை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த படை வீரரோ நம்ம பாகுபலிய மறுபடியும் வேலை செய்ய அனுப்ப அவர் ஓங்கி அந்த கல்லை உடைக்கும் போது அவரோட சுத்தி பாதியா உடைஞ்சு கீழே விழுகுது. அதை ஒரு ஆயுதமா எடுத்து அவர் மறைச்சு வச்சுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க சிறைக்கு முன்னாடி இருக்கிற காவலாளிய இறுக்கி கொன்னுட்டு அவர் இடுப்புல இருக்கிற சாவியை எடுத்து சிறையை திறக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட அவர் ரெடி பண்ண சில ஆயுதங்களை கையில கொடுத்து நம்ம வெளியே போகும்போது காவலாளிய நான் தாக்குறேன், அந்த நேரத்துல நீங்க போய் ஆயுத கடங்குல இருக்கிற ஈட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்ப வெளியே எந்த காவலாளியும் இல்லாதனால நம்ம பாகுபலிக்கு சந்தேகம் வருது. ஆனா அதையும் மீறி யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வேகமா ஓடி போக ஒளித்திருக்கிற காவலாளிகளோ அம்புனால தாக்கி அவர் இறந்து போறாரு. அப்ப திருப்பி பார்க்கும்போதுதான் அவங்களோட ஆட்கள்ல ஒருத்தர் குறையிறாரு. அவர் தான் இந்த பிளான அவங்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப தப்பிச்சு ஓடுறவங்க எல்லாத்தையுமே அவங்க அம்புனால தாக்குறாங்க. அப்போ ஒரு பெரியவரை காப்பாத்தும் போது நம்ம பாகுபலியோட கால்ல ஒரு அம்பு பாஞ்சிருது. அந்த காப்பாத்தின பெரியவரும் அந்த படை வீரர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுல ஒரு வயசான பெண்மணி மட்டும் தான் தப்பிச்சு போறாங்க. அவரோட கணவர் தான் இந்த பிளான அந்த படை வீரர்கிட்ட சொல்லியிருக்காரு. காரணம் அவரோட பையன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா அந்த படை வீரர் ஒருவரோ உங்க பையனை ஏற்கனவே கொன்னுட்டோன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவருடைய கழுத்தையும் அறுத்து கொண்டுறாங்க. இதை பாக்குற அவங்க தப்பிச்சு போற மனைவியோ ஒரு இதுல மறைஞ்சு நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாகுபலியும் அவரை பார்த்து வருத்தப்படுறாரு. அப்ப அங்க வர்ற படை தளபதி கிட்ட இவன் இங்க இருக்கிறவங்கள தப்பிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்கான், அதனால இப்பவே இவனை கொண்டு தொங்க விட்டுலான்னு சொல்றாரு. ஆனா படை தளபதியோ அவன் காயத்துக்கு மருந்து போடுங்க, இவன் இன்னொரு விஷயத்துக்கு எனக்கு தேவைப்படுறான்னு சொல்றாரு. இந்த பக்கம் அந்த படை வீரரோ நம்ம கட்டப்பாவை ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அவர்கிட்ட உன்னோட அடுத்த நடவடிக்கை என்னன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம நான் ஒருத்தரை பத்தி சொல்றேன், அவன் தான் எனக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்தான், அவன் தான் காலக்கையன்னு சொல்றாரு. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் படை தளபதியோ நம்ம பாகுபலி கிட்ட உனக்கு நிகரான ஒரு மாவீரன் கூட நீ சண்டை போடுறத பார்த்து நான் ரசிக்கணும், அப்படி நீ பண்ணலனா நீ கடைசி வரைக்கும் இங்க அடிமையா இருக்க வேண்டியதான், உன் கூட இருக்கிற சிறைவாசிகளையும் நான் தூக்குல தொங்க விட்டுருவேன்னு சொல்றாரு. அப்படி நீ எனக்காக சண்டை போட்டனா முதல்ல உனக்கு பிடிச்ச அந்த பெரியவரை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. உடனே பாகுபலியும் ஒத்துக்க நீ சண்டை போடுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு மாஸ்கை செலக்ட் பண்ணுன்னு சொன்ன உடனே அவரும் சிங்க மாஸ்கா உன் முகத்துல போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாகுபலி கையில ஒரு வாழை கொடுத்து ஒரு குழிக்குள்ள அவங்க குதிக்க சொல்றாங்க. அந்த குழிக்குள்ள அவருக்கு முன்னாடி நம்ம கட்டப்பா தான் ஓனாய் மாஸ்க் போட்டுட்டு சண்டை போடுறதுக்காக ரெடியா நிக்கிறாரு. 2 பேருமே மாஸ்க் போட்டிருக்கிறதுனால ஒருத்தர் யாருன்னு தெரியாம 2 பேரும் சண்டை போடுறதுக்காக ரெடியா நிக்கிறதோட எபிசோட் 2 முடிக்கிறாங்க.